மாதிரியான முடிவுகள் வருது. அதுக்கு முன்னாடி அண்ணன் 2 பாயிண்ட் சொன்னார், அது மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். அதாவது நான் ஒரு வாங்கினா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எடுத்து விடுவோம் சொன்னது தப்புன்ற மாதிரி 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டார். அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் எதனால் வந்ததுன்னா மதிப்பிற்குரிய திரு ஜவஹர்லால் நேருனால் வந்தது. அதை மீட்டெடுப்போம் சொல்கிறது ஆளுமை. ஆனால் இதே ஃபருக் அப்துல்லா இதுக்கு பதில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க அணுகுண்டு வச்சுருக்காங்க, நம்ம தலையில் போட்டுருவாங்க, அந்த மாதிரி கோழைத்தனம் நம்ம இந்தியாவுக்கு தேவையில்லை. அதே மாதிரி அருணாச்சல் பிரதேசில் ஊடுருவல் சைனா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பாரத பிரதமரும் சரி வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குவோம், அதை அவங்கள அடக்கிடுவோன்னு சொல்கிறாங்க. அது ஆளுமை, அதுதான் நமக்கு இன்றைக்கி இந்தியாவுக்கு தேவை. அதனால தான் இவங்க இன்னும் கண்டினியூ பண்ணணும். அதே சமயத்தில் 1962 நம்ம மதிப்பிற்குரிய பிரதமர் அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு சைனா உள்ளர வரும்போது அட்டாக் பண்ணும்போது கை கூப்பி ஒரு லெட்டர் எழுதுறாரு யூஎஸ் பிரசிடெண்ட்டுக்கு, ஜான் எஃப் கென்னடிக்கு லெட்டர் எழுதுறாரு. அதாவது எங்களுக்கு ஏவுகணைகளை கொடுங்க, ஃபைட்டர் ஜெட்ஸை கொடுங்க அப்படின்னு. அவங்க காலதாமதம் பண்ணுறாங்க. இல்லையே 10,000 பேர் போனால் தான் அந்த ஜெட்டுகளை இயக்க முடியும்னு ஒரு பாராளுமன்றத்தில் அங்கே இது நடக்கும்போது, டிபேட் நடக்கும்போது இவர் இன்னொரு கோழைத்தனமான விஷயம் செய்கிறாரு. சத்தியமாக பாகிஸ்தான் மேலே இதை உபயோகப்படுத்த மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாரு. அந்த மாதிரி ஒரு கோழைத்தனம் தேவையில்லை, நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அப்படின்ற ஒரு ஆளுமை தான் இன்றைக்கி வேண்டும். அந்த ஆளுமையை வச்சு தான் இதில் என்னாச்சு, கத்தாரில் 8 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கூட இல்லாமல் மீட்டு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி லாவோஸில் 23 பேரை சிறை பிடிச்சி வச்சுருந்தாங்க, அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? பைரட் ஷிப்பில் 18 மாலுமிகள் பாகிஸ்தானை சார்ந்தவர்கள், அவங்கள மாட்டிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள எப்படி மீட்டு கொண்டு வந்தாங்க? அந்த மாதிரி ஒரு துணிச்சலான ஆளுமை இந்த 10 வருஷத்தில் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு ஆட்சி தான் நிலையான ஆட்சி, அதுதான் மக்களுக்கு நல்லது பண்ணும். அதே மாதிரி வளர்ச்சி இல்லைன்னாரு. என்ன விதத்தில் வளர்ச்சி இல்லை? 10 கோடி கழிப்பிடங்கள் கட்டியிருக்காங்க, 18 கோடி குழாய் கனெக்ஷன், தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, 10 கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாம் இன்னைக்கு ஒரு கிராமம் கூட எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் இல்லாமல் இல்லை. இவ்வளவும் பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஏர்போர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ரயில்வே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் வளர்ச்சி பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் எது பொதுத்துறை இருங்க அதுக்கு இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி. பொதுத்துறை நிறுவனங்கள் அதை தனியார் மயமாக்குகிறார்கள். 160 நாடு, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட நாடுகள் உலகத்தில் இருக்குது. அதில் 109 நாடுகளில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எந்த நாடும் பண்ணலை. கவர்மெண்ட் இந்த 159 நாட்டில் எந்த கவர்மெண்ட்டுமே பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. இந்திய அரசாங்கம் மட்டும்தான் பிஸ்னஸ். தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக இந்த பொது நிறுவனங்களை என்ன வேலை வாய்ப்பு கிடைச்சது, இதுக்கான வெள்ளை அறிக்கை இருக்கு. இதே இவங்க பொதுப்பணித்துறை இன்னொரு முக்கியமான விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்கணும். ஹெச்எம்டியை கொன்னே போயிட்டாங்கல்ல, ஆனால் இவங்க ஹெச்ஏல என்ன பண்ணியிருக்காங்க? தூக்கி நிறுத்தியிருக்காங்க இல்லையா? ஹெலிகாப்டர் டீல் சைன் பண்ணி ஹெலிகாப்டர் அங்கே பண்ணுறாங்க இல்லையா? அது மாதிரி காப்பாற்றப்பட வேண்டிய புது நிறுவனங்களையும் காப்பாற்றுறாங்க, வேண்டான்ற நிறுவனங்களை விற்கிறாங்க. இன்னொரு திரும்ப சொல்றேன், 159 நாடுகள் பிசினஸ் பண்ணல, நம்ம இந்தியா மட்டும்தான் பிசினஸ் பண்ணது. ஆட்சி தான் பண்ண வேணுமே தவிர ஒரு அரசாங்கம் பிசினஸ் பண்ண